அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஐந்தொகையும் பேரேடும் முறைச்சீட்டுகளும் அந்த கால எழுத்துக்களும். கொஞ்சம் கணக்கு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு விசேஷத்தின் போதும் நோட்டு போட்டு செலவை கணக்கெழுதி வைப்பது அந்த காலத்து வழக்கம். பைசா சுத்தமாக டேலி ஆகிவிடும். வெண்ணிலை என்ற பேச்சே கிடையாது. பொதுவாகவே செலவு கணக்கெழுதி வைப்பதால் வேண்டாததை வாங்கும் பழக்கம் குறைகிறது. அனாவசிய செலவு எது என தெரிந்து விடுகிறது. வீட்டு செலவை கூட ஐந்தொகை பேரேடு போட்டு எழுதி வைப்பார்கள் சிலர், என் உறவினர்கள். வருடத்துக்கு உப்பு புளி வாங்குவது முதற்கொண்டு துணிமணி, நகை நட்டு, சொந்த அணுவல் செலவுகள், அன்றாட செலவுகள், கோயில் செலவுகள், திருப்பணிகள், அன்னதானம் செய்வது, படைப்பு, பூசை, பொங்கல், காவடி, மகேஸ்வர பூஜை, தானம் கொடுப்பது, கொடுக்கல் வாங்கல், அடுத்தவர் வீட்டு அணுவலில் முறை கொடுத்து கொண்டது, நோய் நொடி செலவு, பிரயாண செலவு, மளிகை, சந்தை, கரண்ட், தண்ணீர், பால், வேலைக்காரர் சம்பளம் அவ்வளவும் புள்ளி விவரத்தோடு நோட்டு புத்தகங்களில் குறிக்கப்பட்டிருக்கும். முன்பு ஓலைகளில் குறித்து வைப்பார்கள். அது 40 பக்க நோட்டாக மாறிவிட்டது. இப்போது மடிக்கணனி. ஆனால் யாரும் அதிகம் புள்ளி விவரத்தோடு எழுதி வைப்பதில்லை. இடம், வீடு, மனை, வண்டி வாங்கிய விற்ற விபரங்களும் தனித்தனி நோட்டுகளில் வரவு செலவு கணக்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கும். கையிருப்பு, வங்கி இருப்பு, சொத்து விபரம் அனைத்தும் மனப்பாடமாக சொல்லக்கூடிய மனிதர்கள் இப்போது இல்லை எனலாம். கணினிமயம், எல்லாம் கணினிமயம். கோயில் இடத்தை லீஸுக்கு எடுத்து வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுவதுண்டு. அந்த நோட்டுகளும் இதில் இருக்கும். வீட்டில் ஏகப்பட்ட அனுமல்களில் எழுதப்பட்ட நோட்டு புத்தகங்கள் இருந்தன. அவற்றை அம்மா ஒரு நாள் கைப்பொட்டியிலிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். நமக்கு பிளாக் போஸ்ட் தேரும் என்று அதை ஆவணப்படுத்தலாம் என்று வைத்திருந்தேன். அதை பிளாகில் போட்டிருக்கேன். நீங்கள் லிங்க் பார்த்தீங்கன்னா தெரியும். பேரேடு என்பது அளவில் பெரிய நோட்டாக இருக்கும். அதில் பற்று வரவு இருக்கும். ஐந்தொகை என்பதும் பெரிய நோட்டு தான். இதில் வரவு செலவை பிரித்து தனித்தனியாக ஹெட்டர் தலைப்பு போட்டு எழுதியிருப்பார்கள். இது இரண்டும் இதில் நான் இப்போ போடலை. அது ரொம்ப பெருசாக. அந்த இதில் இருப்பது எல்லாம் அணுவலில் வைத்த சாமான்கள், அதற்கான செலவு கணக்குகள் மட்டுமே. திருமணம் மட்டுமல்ல, குடிப்புகுதல், மார்கழி திருவாதிரை புதுமை, காப்புக்கட்டு புதுமை, சூழ்படி, தீர்த்தம் குடித்தது, மருந்து குடித்தது, தீர்த்தமாட போனது, விளையாட்டு புட்டி வேவு, பிள்ளை பிறந்தது, சமைந்தது, கேதம் என நல்லது கெட்டது அனைத்திற்கும் கணக்கு வழக்கு உண்டு. அதேபோல் திருமணம் போன்ற ஒவ்வொரு விசேஷத்திற்கும் முறைச்சிட்டை என்று உண்டு. 60, 80 கொண்டாடினாலும் கூட எழுதி வைப்பாங்க. சஷ்டியப்த பூர்த்தி, சாந்தி கல்யாணம், கனகாபிஷேகம், சொர்ணாபிஷேகத்து எல்லாத்துக்கும், கொடுத்ததுக்கெல்லாம் பீமரத சாந்தி எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கணும். யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தோம்னு கணக்கு வச்சுக்கணும். திருமணச்சீர் சாமான் சிட்டைகள் என்றொரு நோட்டு உண்டு. பெண்ணுக்கு தாய் வீட்டில் கொடுத்த சாமான், மாமியார் வீட்டிலிருந்து பெண்ணுக்கு பரப்பி வைத்த சாமான், மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டார் வைத்த சாமான், பெண் வீட்டிலிருந்து மாமியாருக்கு கொடுத்த சாமான், மருமகளை வேற வைப்பதற்கு என்று கொட்டி கொடுத்த தீஞ்சாமான், தனி கொடுத்தனம் வைப்பதற்கு கொட்டி கொடுப்பது என்று என்னை எழுதி வைப்பார்கள். பேசி முடித்து கொண்டதற்கு என நோட்டில் எழுதி மஞ்சள் தடவி வைப்பார்கள். திருமணம் முடிந்து கெட்டி பண்ணிக்கிறதுக்கும் எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி திருமணம் முடிந்து முதல் 3 வருடங்களுக்கு தீபாவளி, பொங்கல், பிள்ளையார் நோன்பு ஆகியவற்றுக்கு சீர் கொடுக்க நோட்டுகள் உண்டு. அதே போல் இப்போல்லாம் பணமாக கொடுத்துட்றாங்க. இவங்களாம் திரும்ப பணமாக கொடுத்துட்றாங்க. அதே போல் என்னென்ன முறைக்கு பண்டிகைக்கு என்னென்ன சாமான்கள், பலகாரங்கள் எனவும் எழுதி கொள்வார்கள். இப்போது எல்லாம் பணமயம். திருமணத்தின் போதே அனைத்துக்கும் ஒரு தொகை. இல்லாவிட்டால் இரு வீட்டிலுமே இது வேண்டாம், இதற்கு என்று மறுத்து விடுகிறார்கள். என் அத்தைகளின் திருவாதிரை புதுமை. இதில் இன்னொன்றையும் கவனிக்கலாம். சிவமயம் என்று தான் ஆரம்பிப்பார்கள். உள்பக்கம் அவரவர் வணங்கும் கடவுள் துணை போட்டிருப்பார்கள். இதில் அண்ணாமலையார் துணை என்று போட்டிருக்கிறார்கள். அதேபோல் வருடத்தை வரு என்று எழுதுவார்கள். தமிழ் மாதத்தை மீ என்றும், தேதியை என்றும் எழுதுவார்கள். எழுதும் முறை இப்பு ப, இக்கு க, இக்கு கு எல்லாம் சேர்த்து வந்தால் அதை சேர்த்து ஓரெழுத்தாகவே எழுதுவார்கள். அதே போல் புள்ளிகளை அழுத்தம் திருத்தமாக வைப்பார்கள். இந்தியன் மாதிரி வட்டமாக வைப்பாங்க. மேலும் தமிழ் மொழியில்தான் எண்களை எழுதுவார்கள். க என்றால் 1, உ என்றால் 2, ஞ என்றால் 3. ரூபாய், அணா, பைசா விபரத்தில் அந்த விபரங்கள் நோட்டில் குறிக்கப்பட்டிருக்கும். துவரம்பருப்பு 25 படியும், உளுந்தம்பருப்பு 30 படியும் 65 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த காலத்தில். வரவு, செலவு, மிச்சம் இதை குறிப்பார்கள். என் சின்ன அத்தையின் திருமணம் மற்றும் செய்து கொண்ட விபரம் அது ஒரு நோட்டில் இருந்தது. ஸ்ரீதனம் என்று கொடுப்பார்கள்.
ரூபாய் 3500 என்பது அப்போது ஒரு வராகன். வெள்ளியையும் கூட வராகன் எடையில் தான் குறிப்பிடுவார்கள். வைர மோதிரம், கைகடிகாரத்தோடு சிவப்பு ஓலை கொட்டான். அப்போல்லாம் இப்போ பேக் மாதிரி சிவப்பு ஓலை கொட்டான்றது ரொம்ப ஓவியமாக இருக்கும். வீட்டிலே கூட சில பேர் முடைவாங்க சிவப்பு சாயத்தில் நினச்சி. வந்தவர்களுக்கு பாக்கு பணம் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். வர்றவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வரவங்களுக்கு பாக்கு பணம்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒவ்வொரு விசேஷத்துக்கும் வர்றவங்களுக்கு பாக்கு பணம்னு ஒன்று கொடுக்கறது உண்டு. அவங்க வந்ததுக்கு நம்ம அவங்களோட ஃபங்க்ஷனில் கலந்துக்க போகிறோன்றதுக்கு அத்தாட்சி அதை கொடுக்கறது. அந்த காலத்தில் வெளியிலேருந்து வர்றவங்க இப்போ வெத்தலை பாக்கு போட்டுட்டு வருவாங்க போட்டுருக்கு. அவங்களுக்கு பாக்கு பணமாக அதை கொடுப்பாங்களேன்னு நினைக்கிறேன். இது எதனால் வந்ததுன்னு தெரியல. பாக்குங்கிறதே ஒரு அச்சாரமாக கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீ தண்டாயுதபாணி துணை. இது எனது பெரியப்பத்தா திருமண வீட்டில் வைத்த வெள்ளிச்சாமான்களின் விவரம் அடங்கிய நோட்டு புத்தகம். கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு முற்பட்ட மைகாட் 90 வருஷத்துக்கு மேலே உள்ள புத்தகம் இது. கிட்டத்தட்ட 100 வருஷமே இருக்கும். இதில் க என்றால் 1, ஊ என்றால் 2, ஞா என்றால் 3. 2 இருந்தால் ஜோடி என்றும், பல பொருட்கள் கொண்டது என்றால் உருப்படி என்றும், இத்தனை என்று உருப்படி இத்தனை என்றும் எழுதுவார்கள். மூடி இருந்தால் மூடியுடன் என்றும் குறிப்பிடுவார்கள். அவர்கள் மகள் எங்கள் பெரிய அத்தை சரஸ்வதிக்கு அவர்களுக்கு வைத்த சாமான்கள் தான் இதெல்லாம். 1923ஆம் வருட நோட்டு. அதுவும் ரெங்கோனில் இருந்து ஆங்கில தமிழ் எழுத்துக்களில் பிரிண்ட் செய்யப்பட்டது. அந்த பெரிய அத்தையின் திருவாதிரை புதுமைக்காகவும் ஒரு நோட்டு போட்டிருக்காங்க. அத்தையின் திருமணத்தில் வைத்த சாமான்கள் விபரம், வீட்டில் வைத்த புஸ்தகம் என்பதையெல்லாம் சேகரித்து எழுதியிருக்காங்க பாருங்கள். அதே போல் புள்ளிகள் அழுத்தம் திருத்தமாக அம்சமாக இருந்தது. அதில் நிலவிளக்கு, விளக்கிடுற செட்டி, கடகால்வழி, கொட்டான், பூஜா செம்பு, கம்போசா தம்பாளம், ஸ்லேட்டு விளக்கு, பிள்ளையார் நோன்பு அடுக்குச்சட்டி, மைசூர் அடுக்கு, மாப்பிள்ளை பெண் சாப்பிடுகிற பிளேட்டு, லோட்டா, ஐஸ் டம்ளர், நெய்ச்சட்டி என எழுத்துக்களும் பாத்திரங்களின் பெயர்களும் வித்தியாசம். காப்பி டவரா, கிளிக்கி, பொங்கி மரவை, கரகச்செம்பு, சோத்துக்கரண்டி, தாளம், ஜோடி, குளம்பாளும் பிள்ளை, மூக்குப்போகணி, குழவி, கத்திரிக்காய், கொப்பி கொட்டுறது உருப்படி 13 ஒரு செட்டு, ஏடு, எழுத்தாணி, மருந்து கிண்ணம், முக்காலி, உலக்கைப்பூன், இதெல்லாம் அதில் இருக்க லிஸ்ட்டு. அத்தை திருமணத்தில் செய்த நகைகள் விபரம் அப்போது காசு மாலை, மாங்காய் மாலை, ஒட்டியானம், காதில் பலவித அணிகள், வைரத்தோடு, மூக்குத்தி, காப்புகள், பிரேஸ்லெட்டுகள், ப்ரூச்சுகள், கையில் வங்கிகள், காலில் கொலுசு, 3 அல்லது 5 வைர நகைகள் என விதமாக போடுவார்கள். அந்த காலத்தில் திருவாதிரைக்கு போடுவாங்க, கல்யாணத்துக்கு போடுவாங்க. அப்போவெல்லாம் 64 பக்க நோட்டு போல் இருக்குது. இந்த நோட்டில் விலை 2. நோட்டின் விலை 2 அணா, 6 பைசா. என் அப்பாவின் காப்புக்கட்டு புதுமைக்கு முதலாம் பிறந்தநாள் விழா செய்த செலவு கணக்கு விபர நோட்டும் இருந்தது. அங்கே கோயில் நிலத்தை லீஸுக்கு எடுத்து கட்டியிருக்கும் கட்டடத்தின் கணக்கு வழக்குகள் இந்த விஜயதன விலாஸ் அந்த இன்னும் இருக்குது. அந்த விஜயதன விலாஸ் என்ற இது நோட்டு இன்னும் இருக்குது. அதில் விவரம் இருக்குது. என் அம்மா அவர்கள் என் அம்மாவின் வயிற்றில் நான் இருக்கும் பொழுது மருந்து சாப்பிட்ட ஃபங்க்ஷன் கணக்கு, மருந்து சாப்பிட்றது அல்லது தீர்த்தம் குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபங்க்ஷனாக பண்ணுவாங்க அம்மா வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது 5 மாதம் 7 மாதத்தில். நடு அத்தை கல்யாணத்திற்கு வைத்த சாமான்கள் விபரம், சின்ன அத்தை திருமண சீர் சாமான் விபர புத்தகம், எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த சீர் சேத்தி புத்தகம், இதெல்லாம் வரிசையாக லிஸ்ட்டாக இருந்தது. எல்லாத்தையும் எழுதுனா நிறைய வரும், சொன்னால் நிறைய வரும். பாக்குச்சுருள், பாக்கு வெட்டி, மிட்டாய் தட்டு, சாப்பாட்டு வெட்டி, மரவை, படி, ஐஸ் டம்ளர், சால்ரா, சர்வச்சட்டி, சாவி கொத்து சங்கிலியுடன், பொட்டு வைக்கிற செட்டு, மயில் பொட்டு டப்பி, கொட்டான், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வித்தியாசமான சாமான். மாப்பிள்ளைக்கு வைத்த சாமான்கள் விபரம், ஃபேனை இன்ச் அளவு எடுத்துருக்குறாங்க, இத்தனை இன்ச்சு ஃபேனுன்னு. மிசிசிபின்னு சொல்லுவாங்க, அப்போ மிட்சுபிசி டேபிள் ஃபேன், ஃபிலிப்ஸ் டிரான்சிஸ்டர் ரேடியோ, பிக் பென் டைம் பீஸ், சேபர்ஸ் லைஃப் டைம் பேனா, பைலட் கோல்டு பேனா, டாக்டர் பால் பாயிண்ட் பேனா, 18 இன்ச்சு ட்ராவல் பேகு, 24 இன்ச்சு லெதர் சூட் கேஸு, ஏர் பேகு, 18 இன்ச்சு புலிமார்க் லெதர் சூட் கேஸு, 12 இன்ச்சு ஃபைபர் சூட் கேஸு, டேபிள் லேம்ப், ஃபேன், லைட், எவரடி லைட், சேவிங் செட், லெதர் கேஸ், குட்டிக்குரா சேவிங் ஸ்டிக், நெசட் சேவிங் பிளேடு பேக்கெட்டு, கிலெட் சேவிங் பிளேடு பேக்கெட்டு, நெகவெட்டி, அதான் நெயில் கட்ரு. அப்பா இன்னும் மிச்ச பக்கங்களையும் எடுக்காமல் விட்டுட்டேன். எப்படித்தான் பொறுமையாக எழுதி வச்சு எடுத்து வச்சாங்களோ, முடியல சாமி. இது மாதிரி பொறுப்பாக இல்லாதாலும் என்னவோ எல்லாருக்கும் விளையாட்டு பிள்ளையில் சேர்த்துடுறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு இதாக இருந்தது. 5 வகையும் பேரிடும் நோட்டுகள், கணக்கு நோட்டுகள் பார்த்தது. நன்றி.